நானே நெறைய தடவ யோசிச்சிருக்கேன். நம்மளுக்கு வயசாயிடுச்சு போல இருக்கு. அதனால தான் அந்த ஃபேன்சியான ஜிகு ஜிகு ட்ரெஸ்லாம் பிடிக்க மாட்டதெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். பட் அப்பயுமே என்னோட வயசுலயும் நான் அப்படி தான் இருந்திருக்கேன். சிம்பிளா செட்டிலான ஒரு ட்ரெஸ்ஸஸ் தான் நான் போட்டுருக்கேன். ரொம்ப ஜிகு ஜிகு ஃபேன்சியான ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்ட ஞாபகமே இல்ல. ஃபர்ஸ்ட் என்னோட கம்ஃபர்டபுள் பார்ப்பேன். எனக்கு அந்த ட்ரெஸ் போட்டிருந்தா கம்ஃபர்டபுளா இருக்கான்னு பார்ப்பேன். இல்லைனா எவ்வளோ காசா இருந்தாலும் அத நவுத்தி வச்சுருவேன். இன்னைக்கு தான் ஒரு விஷயத்தையே நான் கண்டுபிடிச்சேன். என்னோட அனலிட்டிக்ஸ் போயிட்டு பார்த்தா, நெறைய பேர் என்னோட ஏஜ்ல இருக்கவங்கலாம் ரொம்ப பார்க்குறீங்க. நெறைய விமென்ஸ் பார்க்குறீங்க. ரொம்ப ஹேப்பியா இருந்தது. என்னோட லைஃப் ஸ்டைல் கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா நான் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு விமன், ஒரு என்டர்பிரனரா ஆகணும். நம்ம பெருசா நெறைய கனவுகள்லாம் வச்சுட்டு சாதிக்கணும்னு நினைக்கும்போது, நம்மளோட சூழ்நிலையினால நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒரு விமன் தான் நானு. இந்த மாரி விமன் 100ல 40, 50 பேர் கண்டிப்பா இருப்பாங்க. இட்லி மாவு ரெசிபி போடுங்க, சட்னி ரெசிபி போடுங்கன்னு கேட்குறீங்க. சட்னி ரெசிபில போட்டா யாருமே பார்க்க கூட மாட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 1000+ வீடியோஸ் போட்டிருக்கேன். 1 மினிட் ரெசிபி அவ்வளோ ரெசிபீஸ் போட்டிருக்கேன். நிஜமாவே என்னோட ரெசிபீஸ்லாம் சூப்பரா இருக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு கூட சொல்லுங்க. ஆனாலும் இப்ப இருக்க காலகட்டம்லாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும். நம்ம ஏதாவது ஃபன்னா போடணும். அப்படிதான் ஏதாவது ஒரு விஷயம் கருத்தெல்லாம் சொன்னோம், ஏதாவது நம்மளுக்கு வாழ்க்கையில நடக்கிறத சொல்றோம், அடுத்தவங்க வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் சொன்னோம்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. கல்லெடுத்து தான் அடிப்பாங்க. ஐ மீன் கமெண்ட்ல தான் அடிப்பாங்க. எனக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கணும். யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது, யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு நான் நிறையவே யோசிச்சிருக்கேன். அந்த மாதிரி நிறைய விமென்ஸ் யோசிச்சு தான் இருப்போம். என்னதான் நமக்குன்னு யோசிச்சாலும் அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம ஃபேமிலியை தான் சுற்றி வருவோம். நம்ம பிள்ளைங்க சாப்பிட்டாச்சா தூங்கியாச்சா அந்த மாதிரி வந்துடுவோம். அந்த மாதிரி பொறுப்பான ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்கும் என்னோட வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இன்னுமே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி. இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், நாங்கள் இருக்கிறது ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு தான், ரெண்டட் ஹோம் தான் இது. 2013 வந்தோம் இந்த வீட்டுக்கு. இன்ன வரைக்கும் இங்கே தான் இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. என் பசங்களுக்கு ஒரு சேஃப் ஜோனாக இது இருந்ததுனால நாங்கள் இங்கே ஒரு கோட் கூட இருக்குது. அந்த கம்ஃபர்டபுள் ஜோனை விட்டு வெளியில் வந்தால் தான் நீ உன் வாழ்க்கை பாதையை நீ வேறு மாதிரி மாற்றி அமைச்சிக்க முடியும். இல்லைன்னா அதுலேயே தான் இருப்ப 10-20 வருஷம்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். தெரியல இது எப்போ மாற்றப்படும் தெரியல. எதுவுமே என் கையில் இல்லை அப்படிங்கிறத நான் என்றைக்குமே ஊர்ஜிதமாக நம்புவேன். இந்த சாம்பார் வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி. எங்கள் அம்மாவோட சாம்பாருக்கு அடிக்ட் நான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெசிபி அம்மாவை போட சொல்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள்.